சிவமே என் தவம். தவம் இருந்தால் வரம் கிடைக்கும் அந்த சிவனிடம். அந்த தவத்திற்கு சமமான ஒரு பயணம்தான் சதுரகிரி பயணம். யாரும் அப்படி மிக எளிதாக சிவபெருமானை நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக 10 விதமான சோதனைகளை வைத்திருக்கிறார்கள் இயற்கையும் சித்தர்களும். அதை கடந்த பின்தான் சிவபெருமானை நம்மால் தரிசிக்க முடியும். சுந்தர மகாலிங்கத்தை நம்மால் தரிசிக்க முடியும், அடைய முடியும். அப்படிப்பட்ட 10 சோதனைகளை கடந்து சதுரகிரி பயணத்தை நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். என்னோடு நீங்களும் பயணியுங்கள். சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் செய்யுங்கள். சதுரகிரி பயணம் நம்ம போகணும்னா தமிழ்நாட்டில் நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம வர வேண்டிய இடம் வத்திராயிருப்பு. மதுரையிலிருந்து 80 கிலோமீட்டர், ஸ்ரீலூத்திலிருந்து 30 கிலோமீட்டர். வத்திராயிருப்பு வந்தாச்சுன்னா அங்கேருந்து தானிப்பாறைக்கு மினி பஸ்ஸு, ஆட்டோ போன்ற வசதிகள்லாம் இருக்குது. ஸோ தானிப்பாறை அப்படின்றது மலையினுடைய அடிவாரம். வனத்துறை சார்பாக அங்கே தான் நுழைவாயில் இருக்குது. வனத்துறை அனுமதியோட நாம் பயணத்தை மேற்கொள்ளணும். வனத்துறையை செக்கிங்கை நம்ம தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம பயணம் தொடரும். மேலும் போகும் பொழுதே சிங்கவால் குரங்கு மற்றும் வனவிலங்குகள் நிறைய நம்மளால் பார்க்க முடியும். முதல் சோதனையாக விநாயகருடைய ஆலயம் இருக்கும். அதாவது விநாயகர் ஆலயம் வரைக்கும் சமதளமான ஒரு பாதை போகுங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் மலை ஏற்றமே ஆரம்பிக்கும். மலை ஏற்றத்துடைய தொடக்கத்திலேயே அருவி, இடையில குறுக்க நீரோடைகள் அப்படின்றது குறுக்கிடும். ஸோ அதிலெல்லாம் நிறைய பக்தர்கள் இளைப்பாருவாங்க. அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேச்சியம்மன் கருப்பண்ணசாமி இருப்பார். இரண்டாவதாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், துஷ்ட சக்திகள் எல்லாமே அங்கே தடுத்து நிப்பாட்டப்படும். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளாக இருக்கட்டும், நம்மளை பின்தொடரக்கூடிய மறைமுக சக்திகளாக இருக்கட்டும், ஸோ அனைத்துமே கருப்பண்ணசாமி மூலமாக, பேச்சியம்பாள் மூலமாக தடுத்து நிப்பாட்டப்படும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சுத்தமாக தான் நம்ம மலையேற போயிடும். ஸோ பேச்சியம்மனையும் கருப்பண்ணசாமியும் வணங்கிட்டு அதுக்கப்புறம் பயணம் தொடரலும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வரக்கூடியது மாங்கனி ஓடை. அது குதிரை ஊத்துன்னு சொல்லுவாங்க, இப்போ மாங்கனி ஓடைன்னு சொல்கிறாங்க. பக்தர்கள் நிறைய பேர் நம்மளோட பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சரிசமமாக இந்த பயணத்தில் பயணிப்பாங்க. இரண்டு பேருமே ஏறலாம். இந்த மலையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் முதல் பெரியவரை ஏறலாம். எல்லாருக்குமே அனுமதி தான். ஸோ இந்த மாதிரி நீரோடைய மாங்கனியோடைய கடக்கிறோம். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக கடக்கிறதுக்காக கயிறு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதிகப்படியான மழை வெள்ளம் வரும் பொழுது அடித்து இழுத்துட்டு போயிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு பகுதியும் கூட. ஸோ அந்த மாங்கனி ஓடைய நம்ம கடந்து போகணும். அதற்கு அடுத்தபடியாக சிறு தூரம் நம்ம மலையேற மாதிரி வரும். சின்ன ஒரு ஏற்றம் வரும். ஸோ அந்த ஏற்றத்தை தாண்டி நம்ம போகும் பொழுது வழுக்குப்பாறை அப்படின்னு ஒரு பிளேஸ் வரும். ஸோ அதுவும் ஒரு சோதனை. அதாவது ரொம்ப காலை நம்ம கேர்ஃபுல்லாக வைக்கணும். கர்ணம் தப்பினால் மரணம் சொல்லுவாங்க. அது இந்த வழுக்குப்பாறைக்கு பொருந்தும். பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்கே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வழுக்குப்பாறையில் ஏறுறது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஏறணும். மழைக்காலங்களில் வழுக்கிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தண்ணி வரும் பொழுது. ஸோ அந்த வழுக்குப்பாறையை தாண்டியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இடையில சின்ன நீரோடைகள் குறுக்கிடும். ஸோ அதில் எல்லாமே பக்தர்களும் ஆன்மீக வரக்கூடியவர்களும் நல்லா குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு நல்லா இளைப்பாரிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை தொடருவாங்க. அப்படியே நம்ம பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கும்போது இதற்கு அடுத்து வரக்கூடியது சங்கிலிப்பாறை. இந்த இடம் தாங்க மிக முக்கியம். ஏன்னா 2 பக்கமும் சேர்ந்து வரக்கூடிய நீரோடைகள் ஒன்று சேரக்கூடிய இடம் இந்த சங்கிலிப்பாறையில். ஸோ 2 பக்கம் இருந்து தண்ணி வரும். ஸோ இந்த இடத்துல அத்திரி மகரிஷியுடைய வனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முந்தி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அத்திரி மகரிஷி வனத்துக்கு. இப்போ அங்கே யாரும் போறதில்லை. அதனால் சங்கிலிப்பாறை அப்படின்றத கடக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அது அதிகப்படியான நீர் எப்போவுமே நீர் போய்கிட்டு இருக்கும், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். சார் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மக்கள் எல்லாருமே அந்த சங்கிலிப்பாறையை பிடிச்சி பார்த்து கேர்ஃபுல்லாக அடுத்த பக்கம் மாறுவாங்க. அந்த ஆற்றை நம்ம கடக்கணும். அதுதான் ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு ஏரியா. ஸோ அந்த ஆற்றை நாம் கடந்த பின்பு எடுத்தவொடனே ஏற்றம் தான், மிகப்பெரிய ஏற்றம் தான். சரியான வெயில் டயத்தில் நம்ம ஏறிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல வரும்பொழுது ரொம்பவே வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் சரியான ஏத்தங்கள் ஆரம்பிக்கும். ஏறிக்கிட்டு இருக்கும்போதே சங்குநாத ஒளிகள் பக்த கோடிகள் போய்கிட்டு இருக்கவங்க சுந்தர மகாலிங்கத்துக்கு அரோகரா அப்படின்னு திருநாமங்களை சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. மேலும் சிவனடியார்கள் சங்கு ஒளியை எழுப்பிக்கிட்டே போவாங்க. மலையெங்கும் சிவபெருமான் தான். அப்படி நம்ம பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது இடையில கோரக்கருடைய குகை வரும். ஸோ கோரக்கருடைய சித்தர் வாழ்ந்த ஒரு குகை ஒன்று வரும். ஸோ அதற்கு அடையாளமாக நம்ம மேலே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தா தெரியும். சைடில் பக்கத்தில்
சிவபெருமானுடைய சிவலிங்க ரூபம் ஒரு பாறையில் இருக்கும். ஸோ அதுதான் கோரக்கரிசத்தர் கோயிலுக்கு நமக்கு வந்ததுக்கு உண்டான அடையாளம். அங்கே கொஞ்சம் நம்ம வந்து ஓடையில் இறங்க வேண்டியது இருக்கும். சில நம்ம போகிற வழியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்க வேண்டியிருக்கும். ஒரு 15 அடி ஸ்டெப்பில் கீழே இறங்கினா அங்கே கோரக்கருடைய திருவுருவ சிலையும் சிவலிங்கமும் இருக்கும். தரிசனம் பண்ணிட்டு நல்லபடியாக நம்ம பயணம் சிறக்கணும், முடிவடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, வரக்கூடிய பக்தர்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் பூர்த்தி பண்ணி வேண்டிட்டு, கோரக்கருடைய அருளை பெற்றுட்டு அதுக்கப்புறம் பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ அதை தாண்டி நம்ம பயணிக்கின்ற பொழுது இரட்டை மகாலிங்கம் தரிசனம் கிடைக்கும். ஸோ அந்த இரட்டை மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு, பெரிய மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே, சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இரட்டை மகாலிங்க தரிசனம் நமக்கு முடிஞ்சிடும். அங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம் தொடரக்கூடிய இடம் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக வரக்கூடியது நாவல் ஊத்து. இந்த நாவல் ஊத்தில் தீர்த்தம் இருப்பது அரிதான ஒரு செயலாக இருக்கும். எப்பயாவது ஒரு டைம் தான் தண்ணி இருக்கும், தீர்த்தம் இருக்கும். சக்கரை வியாதி போன்ற வியாதிகள் எல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு தீர்த்தம் இந்த நாவல் ஊத்து. ஸோ இந்த நாவல் ஊத்துல தீர்த்தம் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க, வீட்டு உள்ள ஆளுகளுக்கெல்லாம் கொடுங்க, மலையேற முடியாதவர்களுக்கெல்லாம் கொடுங்க. இந்த நாவல் ஊத்து தீர்த்தன்றது எப்பவுமே இருக்காது, சரிங்களா? இந்த பனி டைம், மார்கழி மாதம் இந்த மாதிரி டயத்தில் தான் இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த நாவல் ஊத்தை தாண்டி நம்ம பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கடுமையாகும். ஏன்னா பச்சரிசி பாறைன்னு ஒரு இடம் பிளேஸ் வரும். அந்த பச்சரிசி பாறையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்கள் வந்து குண்டக்க மண்டக்க இருக்கும். நம்மளுடைய பாதங்களை பதம் பார்க்கும் விதமாக இருக்கும். சின்ன சின்ன ஒரு நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கும்போது கண்ணாடி துகள்களை காலில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உணர்வில் இருக்கும். பச்சரிசி பாறையில் அப்படி ஒரு நிகழ்வு வரும். ஏன்னா பாறைகளும் சரி மணலும் சரி அப்படி இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்த பச்சரிசி பாறையை நம்ம தாண்டி போகணும், சரிங்களா? அது ஒரு சின்ன ஒரு நமக்கு ஒரு சோதனை சொல்லலாம். ஸோ அந்த பச்சரிசி பாறையை நம்ம கடந்து அதை பயணிக்கும் பொழுது அதற்கடுத்து தெய்வம், காவல் தெய்வம் வனதுர்க்கை இருக்கும். ஸோ வனதுர்க்கை அதுக்கப்புறம் இருக்கும். ஸோ வந்தவங்களை நல்லபடியாக காவல் செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு ஏற்றி விடுவதற்கு வனதுர்க்கையினுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட வனதுர்க்கையை நம்ம வணங்கிட்டு அங்கே உள்ள அவளுடைய குங்குமத்தை நம்ம பூசிக்கிட்டு, ஸோ அதுக்கடுத்து மேற்கொண்டு நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வனதுர்க்கையை தாண்டி நம்ம வர்றோம்னா மிகப்பெரிய நீரோடைகள்லாம் குறுக்கிடும். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபைனலாக வந்து கிட்ட நெருங்கிட்டோம் சுந்தர மகாலிங்கத்தை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது குளித்து நம்ம சுத்தமாகிறதுக்கு சரியான ஒரு இடம். நம்ம குளித்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ இடையில கோயிலுக்கு சொந்தமான கோயில் வளர்ப்பில் இருக்கக்கூடிய பசுமாடுகள், காளை மாடுகள்லாம் இருக்கும். எங்கு பார்த்தாலும் பசுமையேன்னு இருக்கும். அதனால் எங்கு பார்த்தாலும் அடர்ந்த ஒரு காடுகள் தான். ஸோ பாதை தவறி போயிடக்கூடாது, வேறு பக்கம் நுழையணும்னு ஆசைப்பட்டுறக்கூடாது. மேற்கொண்டு பாறைகள் குண்டக்க மண்டக்க ரொம்ப பெரியான பாறைகள் வரும். ஏன்னா அது வந்து பிலாவடி கருப்பன், அதாவது பலாமரத்தடி கருப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம நெருங்கிட்டோம். இந்த பலாமரத்தடி கருப்பன் அப்படின்றது காளிங்கநாதனால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அந்த பலாமரத்து அடிக்கு கீழே தங்க கிணறு, அதாவது ரசவாதம் செய்த காளிங்கநாதர் அந்த ரசவாதத்தை கட்டுப்படுத்த முடியாததுனால அதை ஒரு கிணத்துக்குள்ளே போட்டு மூடினதாகவும் அதை காவலுக்கு கருப்பசாமியை பிரதிஷ்டை பண்ணதாகவும் ஒரு வரலாறு. அதுக்கு பக்கத்தில் பிலா மரம் இருக்கும். ஸோ பிலா மரத்தோடு இருக்கிறதுனால பிலாவடி கருப்பன் பேர் வந்தது. ஸோ பலாமரத்துக்கு அடியில் இருக்கிறதுனால பலாமரத்து கருப்பசாமி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம பயணிக்கும் போது 2 வகையான பாதைகள் போகும். ஒன்று சந்தன மகாலிங்கத்திற்கு, ஒன்று சுந்தர மகாலிங்கத்திற்கு. நம்ம எடுத்த உடனே சந்தன மகாலிங்கம் போகலான்னு பார்க்குறோம். ஸோ சந்தன மகாலிங்கம் போகிற வழியில் இடையில அன்னதானம் நடக்கும், சரிங்களா? ஸோ குளித்து முடிச்சுட்டு கருப்பசாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உணவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இங்கே நிறைய விலங்குகள் இருக்கும். ஸோ ஆஞ்சநேயர் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு பாலம் ஒன்று வரும். ஸோ அந்த பாலத்தை கடந்து நம்ம அதன் பின்பு சந்தன மகாலிங்க தரிசனம் பண்ணனால் கூட கிட்டத்தட்ட ஒரு 100 படி நம்ம மலை ஏறணும். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சுந்தர மகாலிங்கம் போகிறதுக்கு காரணமே அதுதான். ஸோ சந்தன மகாலிங்கம் ஏறி இறங்கிட்டோம்னா சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ணும்போது நம்ம நல்லபடியாக இளைப்பாறலாம்ன்றதுக்காக ஃபஸ்ட்டு சந்தன மகாலிங்கம் தரிசனம் பண்ணுறோம். ஸோ சந்தன மகாலிங்கத்தை படியேறி உள்ள நுழையும் பொழுதே உள்ளே வந்து சட்டநாதருடைய குகை இருக்கும். கோரக்கர் குகை எப்படி இருக்குதோ அதே போல் இங்கே சட்டநாதருடைய குகை இருக்கும். அதுக்கப்புறம் 18 சித்தர்களுடைய திருவுருவ சிலைகள் இருக்கும். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த 18 சித்தர்களுக்கும் பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் விநாயகர், சந்தன விநாயகர், அதுக்கப்புறம் சந்தன மகாலிங்கத்துடைய தரிசனம், அதுக்கப்புறம் சந்தன மகாதேவி அம்பாள் வீற்றிருப்பார், முருகன் இருப்பார். மேற்கொண்டு இந்த சந்தன மகாலிங்கத்துடைய தரிசனம் முடித்துட்டு நம்ம கீழே அதே 100 படி இறங்கி வந்தோம் அப்படின்னா சுந்தர மகாலிங்கத்திற்கு போகிறதுக்குண்டான நுழைவாயில் நமக்கு காத்திருக்கும். ஸோ சுந்தர மகாலிங்கத்துக்கு நம்ம உள்ள நுழையும் பொழுதே
முதல்ல காலை கழுவும் விதமாக, நம்மளுடைய பாதங்களை தழுவும் விதமாக அங்கே சின்ன ஒரு நீரோடு இருக்கும். 10-12 படி ஏறி போனீங்கன்னா சுந்தரமூர்த்தி இருப்பார். ஸோ 18 சித்தர்களில் சுந்தரமூர்த்தியால் பிரதிஷ்டை பண்ண முதல் லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம், அது அங்கே இருக்கும். சரிங்களா? அந்த சுந்தரமூர்த்தி லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள நீங்கள் ஸ்டெப் எடுத்து படியேறி போனீங்கன்னா, ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம சுந்தர மகாலிங்கத்தை, எம்பெருமான மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ உள்ள நுழைஞ்ச உடனே மகாலிங்கத்தினுடைய திருக்காட்சி நமக்கு கிடைக்கும். ஸோ தலை சாய்ந்த நிலையில் ஆவுடைய இல்லாமல் சுயம்புவாக தோன்றிய லிங்கம் சுந்தர மகாலிங்கம். 18 சித்தர்களும் வணங்கக்கூடிய ஒரு லிங்கம். ஸோ அப்படிப்பட்ட சுந்தர மகாலிங்கத்தை நம்ம தரிசனம் பண்ணியிருக்கிறோம். தரிசனத்தை முடிச்சுட்டு சுந்தர மகாலிங்கத்தினுடைய எதிர்ப்புறமாக பார்த்தோம்னா நிறைய மணிகள் கெட்டபடி இருக்கும். அந்த இடத்துல நிறைய பேர் மஞ்சள் துணி தன்னுடைய தொட்டில் வேண்டுதலுக்காக பல விஷயங்களை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சாச்சு அப்படின்னா அங்கே சற்று இளைப்பாரி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி சுந்தர மகாலிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு நம்மளுடைய ஆத்மார்த்தமான வேண்டுதலை அங்கே நிறுத்தி செய்யும். ஸோ சுந்தர மகாலிங்கத்துடைய தரிசனம் எல்லோருக்கும் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட வேண்டுதல் சேர்த்து எல்லோருக்கும், இந்த பதிவினை பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் நீங்கள் கேட்குற மனசில் நினச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சுந்தர மகாலிங்கத்தினுடைய அருள் மூலமாக நடக்கணும்னு உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். சிவமே என் தவம்.